Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 exercise sum page number 62 ல இருக்குது. இது exercise number mention பண்ணலாம். அவங்க சிம்பிளா என்ன பண்ணிருக்காங்க exercise ன்னு கொடுத்துட்டு page number 62 ல பாத்தீங்கன்னா fifth sum refer ஆகும் இதுல. What will be the unit digit of the square of the following numbers அப்படின்றாங்க. இந்த ஸ்கொயர் ஓட யூனிட் டிஜிட் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம் 82. Here unit digit 82 ஓட யூனிட் டிஜிட் எது இங்க 2. கிளியரா? இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 82 னா இந்த 2 நம்ம என்ன பண்ணனும் ஸ்கொயர் பண்ணனும். 2 2s are 4. அப்ப அத யூனிட் டிஜிட் எது 4. அப்ப 82 square will be a unit digit என்ன 4. The answer. Clear? இப்போ செகண்ட் ஒன் பாருங்க 483. எப்படி எழுதுவீங்க? யூனிட் டிஜிட் in 483 is யூனிட் டிஜிட் என்ன 3a. So therefore unit digit in 483 square will be 3 square பண்ணா என்ன வரும் 9. So இதுதான் யூனிட் டிஜிட்டோட ஆன்சர். கிளியர்? இப்போ தேர்ட் பாருங்களா 2898. So என்ன எழுதுவீங்க? யூனிட் டிஜிட் in 2898 is 8. Therefore unit digit in 2898 the whole square na இப்போ 8 square na என்ன வரும் 64. 64 ல யூனிட் டிஜிட் எது 4. இதுதான் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3380. unit digit in 3380 is unit digit என்ன 0. So therefore unit digit in 3380 square will be அப்படினு பாத்தீங்கன்னா 0 ல பண்ணா நம்ம கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும் 0. அப்ப இதோட ஆன்சர் என்ன 0. கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்களா 53924. unit digit in 53924 is எவ்வளவு பாத்தீங்கன்னா 4. So therefore unit digit in 53924 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு 16 வரும். 16 ஓட யூனிட் டிஜிட் என்ன 6. அப்ப ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் என்ன 6. கிளியர்? Thank you.